வணக்கம். மதுரை மேல மேஸ்திரி வீதியில் உள்ள எல்ஐசி கிளை அலுவலர் 2வது தளத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று இரவு ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த பெண் முதுநிலை கிளை மேலாளர் கல்யாண நம்பி என்பவர் தீயில் உடல்நிலை சம்பவம் இறந்தார். முன்னதாக தீ விபத்து நடைபெற்ற அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி நிர்வாக அதிகாரியாக ராம் என்பவர் காலில் தீ விபத்து ஏற்பட்ட சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கல்யாண நம்பியின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை உடற்குறுவாய்க்காக வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தீ விபத்து ஏற்பட்ட போது கல்யாண நம்பி அவரது மகனுக்கு செல்போனில் பேசிய போது பதட்டத்துடன் போலீஸுக்கு போன் பண்ணி கூறியதாக ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுகிறது. இதனால் தனது தாயாரின் உயிரிழப்பை சந்தேகம் இருப்பதாக கூறி கல்யாண நம்பியின் மகன் லட்சுமி நாராயணன் தெலுங்கத்துறை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் தெலுங்கத்துறை காவலர் சந்தேகத்தின் அடிப்படையில் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். தீ விபத்து நடைபெற்ற போது கல்யாண நம்பி அலுவலகத்தில் இருந்த போது அலுவலகத்துக்குள் இருந்த காயமடைந்த நபரான ராம் என்பவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் இருந்தது. ராம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் காவல்துறையினர் ராமிடம் விசாரணை நடத்தினர். ராம் அளித்த முன்னுக்கு பின்னாக விசாரணையை நடத்தி தீ விபத்து உயிரிழந்த பெண் முதுநிலை மேலான கல்யாண நம்பி கடந்த மே மாதம் திருநெல்வேலியிலிருந்து பணி உயர்வு பெற்று மதுரை எல்ஐசி கிளையகத்திற்கு பணிக்கு வந்ததாகவும் கடந்த 1.5 ஆண்டுகளாக அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக ராம் என்பவர் பணிபுரிந்து வந்த நிலையில் அவர் தொடர்பாக சில ஆவணங்களில் குளறுபடி மற்றும் முறைகேடு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனால் கல்யாண நம்பி ராமிடம் சில மாதங்களுக்கு முன்பு தொடர்ந்து விசாரணை நடத்தியுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று ராம் அலுவலகத்தில் இருந்து சில ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி எடுத்துக்கொண்டுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த முதுநிலை மேல கல்யாண நம்பி அதனை பார்த்து அவரது மகனுக்கு செல்போன் மூலமாக பேசி காவல்துறையினருக்கு வர சொல்ல கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராம் உடனடியாக பெட்ரோலை கல்யாண நம்பியின் மீது ஊற்றிவிட்டு கதவை பூட்டிவிட்டு வந்துள்ளார். அப்போது அருகில் இருந்த தீயானது கல்யாண நம்பியின் மீது எரிந்து உடல் எரிய தொடங்கியுள்ளது. கல்யாண நம்பியின் உடல் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தீ விபத்து சம்பவத்தில் கல்யாண நம்பி இறந்ததாக கூறப்பட்ட சம்பவம் தற்போது கொலை என்பதால் தற்போது இந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக தெலுங்கத்துறை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.